ஜோதி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னம், தனுசு ராசி. ராசி லக்னமும் ஒன்னா இருக்கு. இங்க சந்திரன் வந்து 13 டிகிரி, சனி 28, கேது 4 டிகிரி, இங்க சுக்கிரன் 21, சூரியன் 17, புதன் 14, ராகுவும் செவ்வாயும் 4 தான் இருக்காங்க. இங்க வந்து குரு வந்து 13 டிகிரில இருக்காரு. லக்னாதிபதி 12ல மறைஞ்சிருக்கிறாரு. லக்னாதிபதி 12ல மறைஞ்சு சனியோட பார்வை வாங்கியிருக்கிறாரு. சரி, இவரு வந்து தனுசு ராசி. இப்போ இவரு வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு நடக்கிற தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சந்திர தசை சனி புத்தி நடக்குது. சந்திர தசை சனி புத்தி. இவருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் புத்தியில கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட பார்வையை வாங்கியிருக்கிறாரு. அப்போ இங்க சனியும் சுபத்துவம் ஆகுறாரு, இங்க சூரியனும் சுபத்துவம் ஆகுறாரு. சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம். கவர்மெண்ட் வேலைக்கு பார்க்கணும்னா வந்து சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கும். சூரியன் வந்து இங்க பாக்கியாதிபதியாகி ஆட்சி பெற்று அங்கேயே அமர்ந்து இருக்கிறார். திக்பலத்து பக்கத்துல இருக்கிறார். எப்பவுமே வந்து சூரியன் வந்து 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அங்க வந்து சுபத்துவமா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் இருக்கு. அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா அதை வந்து சனி கெடுக்கிறது. எப்பவுமே வந்து உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னா மேஷ வீடு முதல்ல வந்து இந்த வீடு தான், சிம்ம வீடு, மேஷ வீடு, கடைசியா வந்து விருச்ச வீடு. ஏன்னா செவ்வாய் வந்து தான் வந்து ராஜாவோட கட்டளைய மறுக்காம செய்யறது யாருன்னா அது வந்து செவ்வாய் தளபதி. இந்த 2 வீடும் வந்து செவ்வாயோட வீடு. அந்த ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வீடு. அந்த சூரியனோட வீடை சனி பாக்குறாரு. அதனால வந்து இவருக்கும் அதிகாரம் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஆனா அதிகாரம் இல்லாத வேலையா தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து இங்க 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. இப்ப நடக்கிறது அவருக்கு வந்து சந்திர தசை. சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி தான். ஒரு எதிரி அட்டமாதிபதி வர்றதுக்கும் ஒரு நண்பர் வந்து அட்டமாதிபதி வர்றதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு. பெரிய கருத்தல் இருக்காது. 10 அடி ஆழத்துல விழுறதுக்கும் பக்கத்தை தடுக்கி விழுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் வந்து இங்க சந்திரன் அவர் அட்டமாதிபதி ஆகி லக்னத்துல இருக்கு. ஆனா பலபிரை சந்திரன் ஆகி லக்னத்துல இருக்கிறது வந்து தாய்மை உள்ளம் இது போன்ற அமைப்புகள் காரகங்கள்லாம் வந்து நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனோட காரகம் நல்ல தாய், நல்ல மனம் இது போன்ற அமைப்புலாம் வந்து இவருக்கு இருக்கும். இவருக்கு நடக்கிறது வந்து சந்திரதசை சனி புத்தி. சனி புத்தி வந்து சனி புத்தியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து 10ஆம் அதிபதி தான் வந்து ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஜீவனாதிபதியே வந்து உங்களுக்கு புதன் வந்து உச்சமா இருக்கிறாரு. அப்படிங்கிற போது இவருக்கு வந்து ஸ்டீனோகிராஃபர்னு ஒரு வேலை. இந்த அரசாங்கத்தெல்லாம் வந்து சொல்றத வந்து குறிப்பெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை தான் வந்து இவரு கேட்டிருக்காங்க. அந்த வேலை தான் இவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதன் தான் எழுத்து, புதன் தான் ரிப்போர்ட்டரு, புதன் தான் வந்து மீடியா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு புதன் வந்து இங்க உச்சமா இருக்காரு. சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறாரு. அது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா ஒளி பொருந்திய சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரனோட கேந்திர அமைப்புல புதன் இருக்கும்போது இன்னும் வந்து அறிவு வந்து கூர்மையாகும். அவருக்கு வந்து குருவோட பார்வை, சுக்கரனோட இணைவு, சந்திர கேந்திரம், சந்திர அதியோகம்ன்ற போது அவருக்கு வந்து இன்னும் வந்து அறிவு வந்து கூர்மைப்படக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இந்த சனியோட பார்வை மட்டும்தான் அதிகாரத்தை கெடுக்குது. சப்போஸ் அதிகாரம் இருந்ததுன்னா கூட அவரை மதிக்காத அதிகாரியா இருப்பாங்க. அவரோட அதிகாரம் செல்லுபடி ஆகாத இடத்துல வந்து இருக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த சனி கொடுப்பாரு. அதிகாரம் இருக்கு, நானும் கலெக்டர் தான், பட் ஆனா என் பேச்ச யாரும் கீழ் கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து சனி கொடுப்பாரு. இவருக்கு அதிகாரம் இல்லாத கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப். சனி பார்த்துட்டாலே உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் தான். சனி வந்து உங்களுக்கு வந்து உழைக்கும் காரகம் தான். அவர் வந்து இதை கொடுக்க மாட்டார், அதிகாரத்தை கொடுக்க மாட்டார். அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் தான் வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துறாரு. சனியோட பார்வை வாங்கினால அவருக்கு அதிகாரம் கிடைக்காது. சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் தான் வந்து கிடைக்கும். இங்க வந்து அதுவும் பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலம் இது போன்ற இடங்கள்லாம் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே 12ல போயிருக்காரு. 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவம். 8, 12ஆம் இடங்கள் வந்து சுபத்துவமா இருக்கும்போது வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகள்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு.
என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த 9994007000 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.